Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் I am going to discuss about National Education Policy which is NEP 2020. First NEP 2020 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். NEP 2020ன்றது ஒரு பிளான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொண்டு வரதுக்காக. ஸோ சம் ஆஃப் த salient features ஆஃப் NEP 2020 என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Number 1, learn in your mother tongue, which is if a student is coming from a Tamil background, I mean தமிழ் அவங்களுடைய மதர் டங்காக இருக்குது அப்படின்னா அப் டு கிரேட் 5 வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் தமிழ்லேயே படிக்கலாம். இஃப் இட் இஸ் ஹிந்தி அப்படின்னா அவங்க ஹிந்திலேயே படிக்கலாம். நம்பர் 2, ரிமூவ் ரோட் லேர்னிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் எப்படி ஒரு சிஸ்டம் இப்போ இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கப் பண்ணிவிடுங்க, மெமரைஸ் பண்ணிவிடுங்க. அதை அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாமினேஷனில் எழுதி மார்க்ஸ் வாங்குறது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை டோட்டலாக எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் மோர் ஆஃப் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணணும். அதுதான் ரிமூவ் ரோட் லேர்னிங். ஸோ த தேர்ட் ஒன் வுட் பி மோர் ஸ்கில் பேஸ்ட் ரேதர் தென் ஜஸ்ட் புக்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க, ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டை ஜஸ்ட் அந்த புக்கில் படித்ததோடு அப்படியே ஸ்டாப் ஆகிடாமல் அதர் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு இட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் கோடிங்கில் யூ கேன் சி லாட் ஆஃப் தியரம்ஸு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃப்ரம் மேக்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணி ஃபிசிக்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணிலாம் இருக்கும். ஸோ அந்த கோடிங் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் அ க்ரியேட்டிவ் ஸ்கில் அப்படின்னா யூ கேன் லேர்ன் பெயிண்டிங்கு. அதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் இன் டு கார்டனிங் அது. ஸோ அடிஷ்னலாக நாட் ஒன்லி limited to your books but also the additional skills you can learn. ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது 10+2 ஸ்ட்ரக்சர். ஆனால் நியூ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 5+3+3+4. ஸோ ஃபஸ்ட்டு 5 years அப் டு ஃப்ரம் ப்ரீகேஜி டு கிரேட் 2 வரைக்கும் ஒரு கிண்டர் கார்டன் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறமா 3rd to 5 பார்த்தீங்கன்னா பேசிக் லேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6 to 8 பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 9 to 12 பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுதான் புது பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸி எக்ஸாம்ஸ். ஸோ கான்செப்ட் எப்படி, அதாவது என்ன கான்செப்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈஸி எக்ஸாம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் ஆஃப் எவ்வளோ பேஜஸ் நிறைய எழுதுறீங்க அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரீங்க, அந்த கான்செப்ட்ஸ்லாம் எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த ஈஸி எக்ஸாம்ஸ். ஸோ ஃபியூ salient ஃபியூச்சர்ஸ் தான் நான் இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறமா let's coming to Tamil Nadu stands against this NEP 2020. So even there are lot of positive things into NEP 2020. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய சமச்சீர் கல்வி அது ஒரு டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம் அதை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ in a conclusion, what I would say, it is not about the central government or state government. End of the day, it's about the welfare of the students. So NEP 2020 even though Tamil Nadu government ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் some of the useful futures அப்படின்ற மாதிரி நான் எதை பார்க்குறேன் அப்படின்ட்டுனா, நம்பர் 1, மேக் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் பேஸ்ட். அதுக்கப்புறம் டு என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ ஜஸ்ட் ஒரு புக்கை படித்தோமா அப்படின்னு மட்டும் இல்லாமல், ஒரு தியரி நாலேஜாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கரிக்குலமையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் would have lot of benefits. And number 2, using technology to the best possible way. For example, there are lot of online platforms. For example, Chitti எடுத்துக்கலாம், where you can see lot of short courses into it. Like example, நீங்கள் ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில், ராக்கெட் சயின்ஸில், வாட் எவர் இட் மே பி, we have lot of small courses எல்லாம் அதுலேயே இருக்குது. So not only Chitti, we also have lot of online platforms which you can make use of it. So these are all the things I would like to share with you for today. Next time I'll come up with some other topic. So until then, thank you, bye bye.